சென்னை மண்ணடி அருகே 2.5 வயது பெண் குழந்தையை கொன்றுவிட்டு நாடகமாடிய தந்தையை போலீசார் கைது செய்தனர். சென்னை மண்ணடி பகுதியைச் சேர்ந்த அக்ரம் ஜாவித் என்பவருக்கு தனது மனைவி நிலோஃபரின் நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தானும் தனது மனைவியும் கருப்பாக உள்ள நிலையில் தனக்கு பிறந்த பெண் குழந்தை கருப்பாக இல்லாமல் வெள்ளையாக இருந்ததும் ஜாவித்துக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. இதனால் கோபமடைந்த அவர் தனது 2.5 வயது பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தொட்டில் கயிறு இறுகி உயிரிழந்ததாக நாடகமாடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அக்ரம் ஜாவித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாதி குறித்து தரக்குறைவாக பேசிய தாவேகா நிர்வாகி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். விசாரணைக்காக காவல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தபோது அம்மாள் தோப்பு பகுதியைச் சேர்ந்த தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் சாதி குறித்தும் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. அம்பேத்கர் குறித்தும் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சரவணன் மற்றும் அவருடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த 6 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.